வணக்கம் தோழர்களே. அதானி மீதும் அதானி மருமகன் மீதும் அதானி மருமகன் உட்பட 7 பேர் மீதும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுதுன்னா அது இந்தியாவிலேயே இருக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அது அமெரிக்காவில் நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரண்டை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். மோடி 56 இன்ச் மோடி நெஞ்சு வழியிலே விழுந்திருப்பாரு. எப்படி நண்பனை காப்பாத்துறதுன்னு மூளையை கசக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஏன்னா ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதும் அவர்களிடம் காசை வாங்கிட்டு கல்லா கட்டி கட்சி நடத்துறது மோடியுடைய வேலை. ஆக மோடியினுடைய ஆத்ம நண்பனான அதானியை காப்பாற்றுவதற்கு மோடி துடிச்சிட்டு இருக்கிறார். ஆனா அமெரிக்காவில் அவரை பிடிவாரண்ட் போட்டு உள்ள தள்ளுறதுக்கான வேலைகளை ஜரூரா நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுங்க, மோடி அதானிக்குன்னா துடிச்சு போயிடுவார். ஏன் துடிச்சு போறாரு? 2002 இனப்படுகொலை செய்த போது, குஜராத்தில் இஸ்லாமியர்களை இனப்படுகொலை செய்த போது வைப்ரண்ட் குஜராத் என்கிற மீட்டிங்கை நடத்தி இவருக்கு ஒரு இமேஜை ஏற்படுத்துற வச்சு அதன் மூலமாக குஜராத்துக்கு நிறைய முதலீடுகளை கொண்டு வர காரணமா இருந்தவர் அதானி. இதை பல முறை சொல்லியிருக்கேன், திருப்ப ஞாபகப்படுத்துறேன். அந்த வேலையை செஞ்சதுனாலதான் அவருக்கு உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு மோடி. அவர் செஞ்ச இனப்படுகொலையை மறைத்து வைப்ரண்ட் குஜராத்னு, குஜராத் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு வேறு ஒரு போலி முகமூடியை பொருத்தியதே அதானி தான். அதனாலதான் அதானிக்காக உயிரை விடுவாரு மோடி. இப்போ நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். இது பலரும் கேட்ட கேள்விதான் வச்சுக்கோங்களேன். இந்தியா முழுவதும் ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க. ஊழல் பண்றவங்க, கரப்டானவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு ஒரு சுத்துனா பூரா கரை நீங்கிய அப்படியே பிதாமகர்களாக வெளியே வருவாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அப்படியே கட்சியை ஓட்டுவார். அப்படி பலரையும் மிரட்டி உருட்டி தன் கட்சியில் சேர்த்துருக்காரு. ஆனால் மிரளாதவர்களை, அவங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சாதவர்களை தூக்கி உள்ள போட்டிருக்காரு. அப்படி பலரும் உள்ள இருந்திருக்காங்க. முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று நேரம் தேர்தல் நடந்துச்சு ஜார்க்கண்ட். அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் ஹேமந்த் சோரனை பிடிச்சி உள்ள தள்ளியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னா தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகள் கவிதா எம்பி, அவங்கள தூக்கி உள்ள போட்டிருந்தாங்க. இப்படி நீங்க பார்த்தீங்க, லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேரை பதவியில் இருக்கும்போது அமைச்சராக DK சிவகுமார், துணை முதலமைச்சராக கர்நாடகாவில் இருக்கிற DK சிவகுமார் உட்பட பலரையும் பிடிச்சி உள்ள போட்டாங்க. பல பேர் 2 வருஷம் 3 வருஷம் உள்ள இருந்தாங்க. கடுமையாக இவர்களெல்லாம் ஒடுக்குகிற வேலையை இந்த மோடி அரசு செய்தது. ஆனால் ஒருபோதும் அதானி அம்பானிகளை விரல் கூட நீட்ட பயந்துட்டு உட்கார்ந்துருந்தது. ஏன் கேட்கிறேன்னா, அதானியினுடைய துறைமுகமான முந்த்ரா துறைமுகத்துல பல டன் கணக்குல போதை மருந்துகள் எடுத்தும் போதை மருந்துகள் பரவலாக்கப்பட்டதை கண்டும் காணாம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்காரு நம்ம மோடி. அதுல ஒரு என்கொயரி கூட நடக்கல. இன்னொன்னு கூட சொல்றேனே, அமெரிக்க நிறுவனமான ஹிண்டன்பர்க் 2 முறை அதானியினுடைய ஊழல்கள் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமா அறிக்கை வெளியிட்டதோடு இல்லாம அதானியினுடைய ஷெல் கம்பெனிகள் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணி அப்படி ஒரு கம்பெனியே இல்லை, இவங்க உட்டாலங்கடி வேலை பார்த்து இவங்க ஆளுகளுக்குள்ளேயே பங்கை உயர்த்தி விட்டு அதன் மூலமா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு உண்மையை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. 2வது அறிக்கையில பங்குச்சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய சிபி அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூஞ்ச், அவங்க எக்கச்சக்கமா கொள்ளையடிச்ச விஷயங்களையும் சேர்த்து வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா மோடி கண்டுக்கவே இல்லையே, இது குறித்து பேசல, இது குறித்து ஒரு வழக்கு பதியல. உச்ச நீதிமன்றம் கடுமையாக இதற்கு திட்டினாங்க. அவங்க ஒரு குழு அமைச்சாங்க. எல்லாமே ஒரு செட்டப் தானே, ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கு, யாரும் பாதிக்கப்படலை. அதானி அம்பானி மேல தூசு விழுந்தாலும் துவண்டு போவாரு மோடிஜி. ஆனா அமெரிக்காவில் அது தெரியாது இல்ல. நியூயார்க் நீதிமன்றம் ஒரு அட்டி அடிச்சு இவங்க மேல கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா அங்க கைது வாரண்ட் பிறப்பிக்க மாட்டாங்க. உள்ளூர்ல ஜூரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி, உள்ளூர்ல இருக்கிற நேர்மையான ஒரு முக்கியமான ஆட்களெல்லாம் கொண்ட ஒரு கமிட்டி இந்த அறிக்கையெல்லாம் விசாரிச்சு அப்புறம் லாயர்கிட்ட கொடுத்து, லாயர் கொண்டு போய் நீதிமன்றத்திட்ட கொடுத்து, அரசு வழக்கறிஞர் போய் நீதிமன்றத்திட்ட ஒப்படைச்சு நீதிமன்றம் அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வேலையே நடக்கும். இவ்வளோ வேலைக்கு அப்புறம் தான் இப்போ பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எதுக்குங்க பிடிவாரண்ட் அப்படின்னா, அதானி தான் கிரீன் எனர்ஜி அப்படின்ற பேர்ல சோலார் எனர்ஜி மிகப்பெரிய அளவுல உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு.
உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்ததுல அமெரிக்காவில் முதலீட்டாளர்களை ஈர்த்து அங்கேயும் கொண்டு போய் இதை சேர்க்கிறார். அப்படி சேர்க்கும்போது $250 மில்லியன், 250 மில்லியன் கோடி இல்லை, $250 மில்லியன். $1 85 ரூபா, ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு ரேட்டு. அப்போ எத்தனை லட்சம் கோடி கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பிடிபட்டிருக்கிறாரு அதானி. ஆமாப்பா, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? அதானியினுடைய லேப்டாப்ல, அதானியினுடைய மெயில்ல, அதானி சேமிச்சு வச்சிருந்த மெட்டீரியல்ல இருந்து இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல உருட்டுவாங்க, நம்ம ஊர்ல உள்ள கூட திணிப்பானுங்க, புதுசா வந்து சாட்சியங்களை திணிப்பானுங்க, புதுசா பென் டிரைவை கொண்டு வந்து சொருவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனா அமெரிக்காவில் சட்ட ஒழுங்கு எல்லாருக்குமானதாக குறைந்தபட்ச மரியாதையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இவருடைய மெயில்ல, இவருடைய டாக்குமெண்ட்ல இருந்த அந்த தரவுகள் அடிப்படையில் தான் இவர் மேல் வழக்கே போடப்பட்டிருக்கு. அதனாலதான் இவருடைய குழுவும் சேர்ந்து $250 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வந்து இவங்க லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க மில்லியன் கணக்கில் முதலீடுகளை ஈர்த்து இந்திய நிர்வாகிகளுக்கு, இந்தியாவில் இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. இங்க இருக்கிற பலருக்கும் பணம் கொடுத்திருக்காங்க. யாரு கண்டது? மோடிஜி கூட வாங்கியிருப்பார், இல்லைன்னா எப்படி? அதுதான் தேர்தலே பார்த்தமே, மகாராஷ்டிரா தேர்தல்ல பல ஆயிரம் கோடி அள்ளி கொடுத்திருக்காரு நம்ம அதானி. அதனாலதான் அதானிக்கு தாராவிய அள்ளி கொடுத்துட்டாரு நம்ம 56 இன்ச்சு மோடி. புரியுதுங்களா? தேர்தலுக்கு அதானி கொட்டி கொடுக்கிறாரு, நம்ம 56 இன்ச்சு மோடி மொத்த சொத்தையும் அவருக்கு எழுதி வைக்கிறாரு. தாராவி தமிழர்கள் வாழக்கூடிய ஆசியாவிலே மிகப்பெரிய ஸ்லம், குடிசை பகுதி, அந்த பகுதியை அப்படியே தூக்கி கொடுக்குறாரு அதானிக்கு. அதானி அதை வச்சு பெரிய அளவில் லாப திட்டம் போட்டு சதி திட்டம் நடந்திருக்கு. இப்போ ஜெயிச்சாங்கன்னா அது முடிஞ்சிடும், நம்ம ஆளுங்கெல்லாம் வெளியே துரத்தப்படுவாங்க. அது ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அந்த அறிக்கையை பேசுறோம்னாலே 2 நாள் ஆகும், அவ்வளோ உள்ளடி வேலை இருக்கு. நம்ம அங்கே போகலை, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறோம், சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் தான், இத்தனை கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டது அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர் கைது செய்ய போகிற ஒரு சூழல்ல இருக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, அப்படியெல்லாம் கைது செய்ய முடியுமா? அப்படி முடிச்சிருமா? வெளிநாடுல இருந்து வந்துருவாங்களா அப்படின்னா, அங்க அதற்கான வாய்ப்பு இருக்கு. ஃபாரின் லாஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பே இருக்கு. வெளிநாடுகள்ல இப்படி குற்றம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த நாட்டுக்கு தீங்கு இழைத்தவர்கள், அந்த நாட்டினுடைய முதலீடுகள்ல குற்றம் செய்தவர்கள், அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில குற்றம் செஞ்சவங்க, இவங்களெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை பிடிச்சிட்டு வர்றதுக்காகவே அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. வெளிநாடுகள்ல போய் தப்பிச்சுக்கிறவங்களை கைது பண்றதுக்கு அந்த அமைப்பு உதவும். அந்த அமைப்பு அந்த நாட்டோட பேசும், அந்த நாட்டோட சில ஒப்பந்தங்களை போட்டு அவங்கள விசாரிக்கும், அவங்கள கைது பண்ணும், அவங்கள நாடு கடத்தும். இவ்வளவு செய்ய முடியும் அந்த சட்டத்தால. அப்ப அதானி அப்படின்னு வரும்போது இந்த சட்டம் செல்லுபடியாகுமானா இந்தியாவுக்குள்ள இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அதானி இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியும் கண்டுக்காம அவருக்கு சொம்படிப்பவர் தான் நம்ம மோடி. அப்போ இதை எப்படி மாத்துவாங்க? ஏற்கனவே ஹிண்டன்பர்க் ஆதாரத்தோட பேசியும் கூட இவங்க என்ன மாதிரி பேசினாங்க? ஐயோ, இந்தியாவை வேணும்னே அசிங்கப்படுத்துறாங்க, இந்தியாவின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கு அமெரிக்கா சதி செய்கிறது, இந்தியாவில் இருக்கிற சதிகாரர்கள் இந்த வேலைக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சி உடந்தையா இருக்கு, இப்படி எத்தனை உருட்டுனானுங்க. நீங்க அந்த சமயத்துல அந்த பேப்பரை போய் பாருங்க, எக்கச்சக்கமான பொய்களை சொன்னாங்க. ஆக அதானி மீது குற்றச்சாட்டினால் அது இந்தியா மீது குற்றச்சாட்டு. அதானி மீது ஒரு பொருளாதார தடை வந்தால் அது இந்தியா மீதான பொருளாதார தடை. அதானி கைது செய்யப்பட்டால் அது இந்தியாவுக்கு அவமானம் என்று கொண்டு வந்து முடிப்பாங்க. அதனால என்னென்ன உருட்ட முடியுமோ எல்லா சில்லறை வேலைகளையும் மோடி அரசு செய்யும். இதுக்கு கூடுதலா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேனே, ஏன் சோலார் பேனலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற மோடி அரசு? போன பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க? சோலார் அந்த பேனலை வீட்டு கூரை மேல போட்டுறவங்களுக்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசம். சோலார் பேனலை வச்சு 2 மெகாவாட் மின்சாரம் தயாரிச்சா அவங்களுக்கு 60% மானியத்தை அரசு கொடுத்துரும். 3 மெகாவாட் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த 2க்கு 60, அந்த 1க்கு மட்டும் 40 கொடுப்பாங்க. 300 யூனிட் மின்சாரத்தை இலவசமாகவும் கொடுப்பாங்க. ஏண்டா எலி அம்மனமா போகுது? இவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி எரிசக்தி துறையில அப்படி மாற்றத்தை செய்ய விரும்புறாருன்னா இல்லை. உலகத்திலேயே 2வது பெரிய நிறுவனம் அதானி நிறுவனம். அதுவும் குறிப்பா சோலார் பேனல்ஸை வச்சு மின்சாரம் தயாரிப்பதுல மிகப்பெரிய நிறுவனம் அதானி நிறுவனம். அந்த பேனல்களுக்கான உதிரி பொருள்களை உற்பத்தி செய்கிற மிகப்பெரிய நிறுவனமும் அதானி நிறுவனம் தான்.
இதுல கூடுதலா ஒரு வேலையும் பார்த்திருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்து இந்த சோலார் பேனல்ஸ் இறக்குமதி பண்றாங்கல்ல, அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். அதாவது என்ன அப்படின்னா, அதானி நிறுவனம் மட்டும் விற்கணும், அதானி நிறுவனம் மட்டும் இது வளரணும். சாதாரணமா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற கொஞ்சம் குறைச்ச ரேட்டு கிடைக்கிற எந்த சோலார் பேனல்ஸையும் வாங்கி பயன்படுத்திடக்கூடாது. அதானி மட்டும் லாபம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக வெளிநாடுகளிலிருந்து சோலார் பேனல்ஸ் இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதானியினுடைய மின்சாரத்தை அரசாங்கம் வாங்கி, ஒன்றிய அரசு வாங்கி மாநில அரசு கொடுக்குது. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அதானி கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கி அந்த மின்சாரத்தை மாநில அரசுங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று புரியுதா? அதானி சொல்றதா ரேட்டு, அவர் கொடுக்கறதா மின்சாரம். அந்த மின்சாரத்தை வாங்கி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுது மாநில அரசு. அதனால தான் மின்சாரம் விலை உயரி போய் கிடக்கு. இதோட அதானி குடும்பம் கொடுக்கிற நிலக்கரியத்தான் நம்ம வாங்க வேண்டி இருந்துச்சு. அந்த நிலக்கரியத்தான் நாங்க வாங்க மாட்டோம், வெளிநாடுகளில் வாங்கிக்கிறோம் தமிழ்நாடு அரசு சண்டை போட்டுச்சு. அதானி கொடுக்கிற நிலக்கரி தரமற்றதாகவும் இருக்கு, விலை கூடுறதாகவும் இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ உதாரணத்துக்கு மலேசியால இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்றாங்கன்னா அவங்க பில்ல என்ன காட்டுறாங்க, மலேசியாவில இருந்து சிங்கப்பூர் போய், சிங்கப்பூர்ல இருந்து பினாங்கு போய், பினாங்குல இருந்து இங்கே வந்து இலங்கை போய், இலங்கையில இருந்து இந்தியா வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ 5 இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதற்கான கூலி, அதற்கான விலை எல்லாத்தையும் நிலக்கரி மேல பொய்யா போட்டு இந்த நிலக்கரியினுடைய விலையை ஏற்றி வச்சிருக்கிறோம். இந்த தரமற்ற நிலக்கரியை மாநில அரசு தலையில கட்டுது மோடி அரசு. அப்ப மாநில அரசு தரமற்றதை வச்சா அதுக்கேற்ற மாதிரியான மின்சார அளவு தான் உற்பத்தி பண்ண முடியும். இதனால மின்சார இழப்பும் ஏற்படும். இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பா ஸ்டாலின் அரசு கடுமையா சண்டை போட்டாங்க ஒன்றிய அரசோட. அது பெரிய சண்டை நடக்கும், நீங்க எடுத்து படிக்கலாம். இப்பயும் நிறைய கிடக்கு மெட்டீரியல்ஸ், எவ்வளவு நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு. அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனத்தை மோடி அரசு செய்யுது. ஒரு தனிநபரை வாழ வைக்கணுன்றக்காக பல கோடி மக்களினுடைய சோத்துல மண்ணள்ளி போட்டு அவனை விலைவாசின்ற பேர்ல மின்சாரம் கூட உற்பத்தி பண்ண முடியாத, வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளுது. மின்சாரத்துக்குன்னு தனியா நம்மளுடைய சம்பாத்தியத்துல ஒரு பங்கு ஒதுக்க வச்சதே மோடி அரசு. ஆனா இது கொஞ்சமும் தெரியாம நம்ம மாநில அரசு மேல பழிய போட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த அதிமுக கும்பல் கூச்ச நாச்சம் இல்லாம திமுக அரசு மேல கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல இந்த அதானியை கூப்பிட்டு விருந்து வச்சது, அதானியை கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர், 6000 ஏக்கர் நிலத்தை போற போக்குல சும்மா எனாமா கொடுக்குற மாதிரி இவர் செத்து உயிரோடு இருப்பாரு, அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் நிலத்தை பிடிங்கிருவாங்க. செத்து போனவருடைய நிலத்தையும் அவர் பர்மிஷன் இல்லாமல், அவங்க வீட்டாளுக்கு பர்மிஷன் இல்லாமல் பிடிங்கிருப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமா 6000 ஏக்கர் நிலத்தை வெறும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் பிடுங்கி கொடுத்தவங்க நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கணும் அதிமுக காரங்க. அந்த சோலார் எனர்ஜியை வச்சு தான் இன்னைக்கு இவங்க உள்ளடி வேலையெல்லாம் இந்தியாவுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதிமுக யாரையாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அண்ணாமலை அடிங்க, அவங்க தான் உங்களுக்கு சரியான ஆளுங்க. நல்லா போயிட்டு இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட சும்மா நொரண்டி விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆக இங்கே பார்க்கும்போது இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக அதானி கைது செய்யப்படுகிற ஒரு சூழல்ல தான் இருக்காரு. $250 மில்லியன் சாதாரண தொகை இல்லை. இவ்வளோ பெரிய தொகையை லஞ்சமா கொடுக்க முயற்சி பண்ணி இன்னைக்கு அசிங்கப்பட்டு சிக்கியிருக்கு. இந்தியாவின் மானத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் வாங்கிட்டு இருக்குன்றதையும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க மக்கா.